வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸோட இன்னொரு எபிசோட்ல கேட்சப் பண்றோம். இந்த எபிசோட்ல நம்ம ஃபோர்த் லா ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச், அதாவது ஹவு டு மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். இந்த லா என்ன, அப்புறம் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த லாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி ஹேபிட்டை கிரியேட் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸ்டீஃபன் லூபை, ஸ்டோரியில் அது ரியல் தான் ஆக்சுவலா. ஸ்டீஃபன் லூபைன்னு ஒரு பப்ளிக் ஹெல்த் ஒர்க்கர் இருந்திருக்காரு. அவரு வந்துட்டு ஒரு நாள் இந்த பாகிஸ்தான்ல கராச்சின்னு ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி தொற்று நோய்கள்லாம் அதிகமா இருக்கு, ஈஸியா டிசீஸ்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்துட்டு ஒன் வே டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே கிளம்பிட்டார். நான் அவர் பப்ளிக் ஹெல்த் ஒர்க்கர் இல்லையா, நான் மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி கிளம்பிட்டார். அங்க போய் பார்த்தா அந்த கராச்சியில எல்லா சிட்டி மாதிரியும் தான், நல்லா பவர்ஃபுல்லான பிளேசஸ் இருக்கு. அந்த இடத்துல எல்லாமே நல்லா ஆர்கனைஸ்டா இருக்கு, எல்லாமே கிடைக்குது. பட் அதே டைம்ல ஸ்லம் மாதிரி ஏரியாஸும் இருக்குது. அந்த இடங்கள்ல பார்த்தா ரொம்ப எங்கெங்கெல்லாம் நமக்கு வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வீடு கட்டி ரொம்ப ஒரு ஹைஜீனிக் செட்டப்பே இல்லாத மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தூசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும். மழை காலத்துல பார்த்தா ஃபுல்லா சேரு, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட். கொசு, அப்புறம் அந்த மஸ்கிட்டோஸ் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல அவங்க இருப்பாங்க. இவர் இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஐடியா, ஜஸ்ட் அது மாதிரி பீப்புளும் இங்க உள்ள பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும்லாம் தெரியும். பட் யாருமே பண்றது கிடையாது, ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ இவர் என்ன பிளான் பண்றாருன்னா, எப்படியாவது இவங்கள கொஞ்சம் கை கழுவு வச்சோம் அப்படின்னா நம்மளோட அந்த நோய் தொற்றுக்குள்ள வாய்ப்பு வந்துட்டு கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, பிஎன்ஜி குரூப் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணி அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே சேஃப்கார்ட் சோப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேஃப்கார்டு வந்துட்டு அந்த சோப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமான சோப்பு, நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சோப். அது எல்லாருக்கும் கிடைச்ச உடனே இன்னொன்று அதுவும் அட் தி எண்ட்ல அதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அதோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக ஹிட் ஆகும் இல்லையா. ஈஸியாக நல்லா ஃபோம் நல்லா ஜென்ரேட் ஆகும், நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணோன்னே சுத்தமாக இருக்குங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும், ப்ளஸ் ஸ்மெல் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு 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 நமக்கு வந்துட்டு இது நல்லா இருக்குதப்பா, இதை நம்ம திரும்ப பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை நமக்கு தூண்டும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு ஓகே கை கழுவணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷனை தூண்டும். ஏன் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற ப்ளஷர் வந்துட்டு நமக்கு ரொம்ப கிக் இன் பண்ணுது. இதை வந்துட்டு நீங்க இதுல கூட சொல்லலாம், சூயிங்கம் இண்டஸ்ட்ரியில கூட சொல்லலாம். முன்னாடி ஒரு டைம்ல ரிக்லீஸ் இருக்கு இல்லையா, நம்ம பூமர், அவங்கலாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சூயிங்கம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு ஃப்ளேவரிங் எதுவுமே இருக்காது. சும்மா அப்படியே சவைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான், அந்த மாதிரி சூ பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ரிக்லீஸ் என்ன பண்ணானுங்கன்னா, எப்படி இதை இன்னும் கொஞ்சம் ப்ளஷரபிளா மாத்துறது, என்ன பண்ணா நமக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு ப்ளஷரபிள் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி அதில் ஃப்ளேவர்ஸ், ஃப்ரூட்டோட ஃப்ளேவர், மின்ட்டோட ஃப்ளேவர் அது அதுன்னு ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ண உடனே அது சாப்பிட்ட உடனே நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு மின்ட் நமக்குள்ள ஃபீல் ஆன உடனே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஒரு சுத்தமாக இருக்குங்கிற ஒரு 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 இல்யூஷனையும், ஆக்சுவலாக சுத்தமாக ஆகலாம் பட் இல்யூஷனை கிரியேட் பண்ணும் நமக்கு. ஓகே, அப்போ இது நல்லா இருக்குது, நம்ம அதை திரும்ப சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இருக்கும். இதே தான் டூத் பேஸ்ட்லேயும் சொல்லலாம். முன்னாடிலாம் டூத் பேஸ்ட்ல கொஞ்சம் பொதுவாக மின்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணால் நம்ம பீப்புள் வந்துட்டு திரும்ப திரும்ப வாங்குறாங்க, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்றப்பல பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். என்னன்னா, எப்படி நம்ம என்ன மாதிரி ஒரு 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 செட்டப்பை பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த ஹேபிட்டை ஈஸியாக ப்ளஷரபிளாக ஆக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணும். இந்த பிஹேவியரல் சேஞ்ச் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் 3 லா பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறதுக்குள்ள அமைப்பை வந்துட்டு அது ஏற்படுத்தி தரும். பட் அதே இது 4th லா ஆஃப் பிஹேவியரல் சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹேபிட் ஆல்ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, அதை நம்ம திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் எப்படி ஒரு ஹேபிட்டை வந்துட்டு ப்ளஷரபிளாக மாற்றுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். இப்போ ப்ளஷர் வந்துட்டு நமக்கு பொதுவாக எப்படி இருக்கும், என்னதெல்லாம் நம்மளை வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி ஹேபிட்டை கிரியேட் பண்ண விடாம தடுக்குது, எது பண்ணி கிரியேட் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேடு கிராட்டிஃபிகேஷன் 2 கான்செப்ட் இருக்கும்.
அதாவது இப்போ நம்ம ஹியூமன்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன். இப்போ டிலேட் கிராட்டிஃபிகேஷன்ங்கிற ஒரு என்விரான்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் ஆனா நம்ம பிரெயின்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் இல்லன்னா அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அதுங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள என்விரான்மென்ட் எப்படி இருக்குன்னா, இப்ப எடுக்கிற டிசிஷன் வந்துட்டு தான் அவங்களோட உயிர வந்துட்டு நிர்ணயம் பண்ணும். சாப்பாடு கிடைக்குமா இல்லையா? உயிர் வாழ முடியுமா இல்லையா? அந்த தாக்க வர்ற பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா இல்லையா? இது எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். உடனே அந்த டிசைசிவ் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இது, அதோட ரிஃப்ளெக்ஷன் அதுல அந்த சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சாய்ஸ் அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, உடனே தெரியும். ஸோ இதே மாதிரியே நமக்கு வந்துட்டு பலாயிரம் வருஷமா அப்படியே மைண்ட் செட் வந்துட்டு கொண்டு வந்துட்டே இருக்கிறதுனால, நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்றோம். உடனே நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னா, நம்ம வந்துட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு நினைப்போம். இது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் கொஞ்சம் நெறைய ஒர்க் போட்டு அப்புறமா தான் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அது ரொம்ப அட்ராக்டிவா தெரியறதில்ல. அதனால தான் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு சினாரியோ பார்ப்போமே. அ இப்போ இந்த நொடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கேஷ் ரிவார்ட் கிடைக்கும். ஒரு ரூ. 50,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். பட் அதே மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு 1,00,000 டபுள் த டைம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே அந்த ஸ்பாட்ல சில பீப்பிள் தான் அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. பட் முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு இது கிடைக்குது. அதுக்கு தான் ஒரு ஹையஸ்ட் பிரையாரிட்டி குடுப்பாங்க. இதே தான் நமக்கு ஒரு ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்றப்போ இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா, இப்ப நம்ம ஸ்மோக்கிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியும். இத வந்துட்டு லாங் டெர்மா ஃபாலோ பண்ணா லங் கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கும். பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. பட் நம்ம வந்துட்டு இந்த செகண்ட்ல எனக்கு வந்துட்டு அந்த நிக்கோட்டின் கிரேவிங் போணும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும். அந்த மாரி விஷயத்த வந்துட்டு நம்ம பிரையாரிடைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு 500 இயர்ஸா மட்டும் தான் ஒரு நமக்கு வந்து நம்ம பார்த்திருப்போம். ஆ வொர்க்கோட என்விரான்மென்ட் மாறி இருக்கும். லைஃபோட மீனிங்கே மாறி இருக்கும். மணி மேக் பண்ணணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இந்த 500 இயர்ஸா தான் நமக்கு வந்துட்டு ஆ இருக்கு. டிலேட் கிராட்டிஃபிகேஷனா அக்னாலெட்ஜ் பண்ற மாரி. பட் பலாயிரம் வருஷங்களா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன வந்துட்டு அக்னாலெட்ஜ் பண்ற மாரி தான் நம்ம பிரெயின் வந்துட்டு கண்டிஷன் ஆயிருக்கும். அதனால தான் நமக்கு வந்துட்டு என்ன விஷயம் பண்ணா உடனே ரிவார்டு கிடைக்குமோ, அத நம்மளால கன்டினியூஸா பண்ண முடியும். எந்த விஷயம் பண்ணா நமக்கு லேட்டரா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டே இருந்து ஜிம்முக்கு நல்லா போயிட்டே இருந்தா, நமக்கு வந்துட்டு நமக்கு தெரியும் நம்ம ஹெல்தி ஆவோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆவோம்னு. ஆனா, அது வந்துட்டு உடனே அந்த ரிசல்ட்ஸ பார்க்க முடியாததுனால தான் பீப்பிள் வந்துட்டு பாதியிலேயே அத விடுறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன வந்துட்டு இது பண்ணுனா, நமக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நமக்கு வர்ற மாரி இருந்தது. உடனே இந்த ஒரு ப்ளஷர் கிடைச்சது அப்டின்னா, நம்மளால ஃபாலோ பண்ண முடியும்னு நமக்கு தெரியுது. இப்போ என்னென்ன அந்த ஒரு ஹேபிட்ட நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, எப்படிலாம் அது ஒரு பிளஷரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்தலாங்கிற ஒரு டெக்னிக்க பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு பொருள் நம்ம வந்துட்டு ரொம்ப அன்னெசசரியான பர்ச்சேஸஸ் பண்ணிட்டே இருப்போம். இல்லன்னா எப்ப பார்த்தாலும் வெளியில சாப்பிட்டுட்டே இருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரியுது. இது வந்துட்டு தேவையில்லாத ஹேபிட்டு. இத நிப்பாட்டணும். அதே மாதிரி இப்ப நல்ல ஹேபிட்ஸ் மணி சேவ் பண்ணணும். இந்த மாரி விஷயம்லாம் கிரியேட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு சில டைம் அந்த வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாதுங்கிற ஒரு டெம்ப்டேஷன் மட்டும் தான் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். அகைன் நமக்கு முன்னாடியே தெரியும். அது ஒரு வில் பவர் கொஞ்சம் டைம் தான் இருக்கும். திரும்ப அந்த டிசைசிவ் மொமெண்ட்ல சரி பார்த்துக்கலாம். இப்போ வாங்கிக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் வர்ற மாசத்துலருந்து நம்ம சேவ் பண்ணிப்போம். இந்த மாரி நம்ம மைண்ட் செட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இத அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு அன்னெசசரி பர்ச்சேஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. வாங்குறதுக்கு ஒரு ஒரு ட்ரிகர் இருக்குன்னா, பெஸ்ட் ஒரு சேவிங் அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, நமக்கு உண்மையிலேயே லாங் டெர்ம்ல ஏதாவது ஒண்ணு தேவைன்னு இருக்கும் இல்லையா? மேபி ஒரு நல்ல பைக்கா இருக்கலாம். இல்லன்னா ஒரு வெக்கேஷன் போணும். அந்த மாரி வெக்கேஷனுக்காக நான் சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு, அன்னெசசரியா நமக்கே தெரியும். இது தேவையில்லன்னு. பட் நம்மளால இந்த டெம்ப்டேஷன ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஓகே நான் இந்த பர்ச்சேஸ் இருக்கு. இப்போ ஒரு ஷூ வந்துட்டு ரூ. 2,000 வாங்க போறேன். அத வந்துட்டு நான் இப்ப வாங்கணுமா கண்டிப்பா? இல்ல பேசாம நான் அத வெக்கேஷனுக்கு நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணா, நமக்கு தெரியும். ஓகே நமக்கு வந்துட்டு வெக்கேஷனுக்கு மணி அங்க சேவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்டா நமக்கே உடனே தெரியும் இல்லையா? அதுல வந்துட்டு ஒரு ஒரு அமௌண்ட் அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்தரா அந்த ஹேபிட்ட வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா, இதுல நம்ம கொஞ்சம் உஷாராவும் இருக்கணும். என்ன அப்டின்னா, இப்ப நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன நமக்கு தேவையான ஹேபிட் கூட மேப் பண்றோம் இல்லையா? இது வந்துட்டு நமக்கு நம்மளோட லாங் டெர்ம் கோலோட அலைன்டா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு நல்லா எக்சர்சைஸ் பண்றேன். 1 வாரம் நல்லா எக்சர்சைஸ் பண்றேன். இல்ல ஒரு 3 நாள் நல்லா எக்சர்சைஸ் பண்ணியிருக்கேன். கன்டினியூஸா பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு என்னோட பாடிக்கு எனக்கு நானே ஒரு ட்ரீட் குடுக்க போறேன் அப்டின்னு சொல்லிட்டு
ஒரு புஃபே மீல் ஒன்று புக் பண்ணிட்டு போய் நல்லா வெளுத்து கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட ஒரு ஐடியலா போகணுங்கிற செல்ஃபை கம்பேர் பண்றப்போ அது டீவியேட்டடா இருக்கும். வேற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியா இருக்கும். ஸோ இது கான்ஃப்ளிக்டிங்கான ஒரு செட்டப். இதே இது நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், உடம்பு நல்லா ஹெல்தியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது கூட அதுக்கு நம்ம எது கூட மேப் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மசாஜ், என்னோட ஒரு ஒரு ஃபுல் பாடி மசாஜ், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தோட மேப் பண்றோம்னா அது ஒரு லக்ஸரியாவும் இருக்கும், அது நமக்கு நல்ல ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஓகே, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வி ஆர் கெட்டிங் சம் ரிவார்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இது மூலமாவே இதை வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணலாம். என்னதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு கோல் இருக்குன்னு செட் பண்ணிட்டு அதுக்கு அலைனா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ரிவார்டை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்றது ரொம்ப சிம்பிள். இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா, இனிஷியலா மட்டும்தான், ஸ்டார்டிங்ல மட்டும்தான் நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இந்த ரிவார்டை வந்துட்டு நம்மளோட ஆக்ஷன்ஸ் கூட மேப் பண்ணணும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அதை திரும்ப திரும்ப பண்ண பண்ண நமக்குன்னு ஒரு புது ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா நம்மளோட ஐடென்டிட்டியே மாறி இருக்கும், நம்மளோட அடையாளமே மாறி இருக்கும், இதுதான் நம்ம. ஸோ அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் வாங்க, உள்ளுக்குள்ளேயே நம்ம அது பண்றப்போ நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம், நம்ம கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோங்கிற ஒரு 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 சென்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்மளால அட்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் அகைன் ஷார்ட்டா சொல்ல போனா, நமக்கு லாங் டேர்மா ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அதை முடிஞ்ச அளவு அது வந்துட்டு ஒரு பிளஷரபிளா ஆக்குறதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனே அது பண்ணுனா இந்த ரிவார்டு எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட மேப் பண்றோம் அப்படின்னா அந்த ஹேபிட் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளஷரபிளா இருக்கும். அது நம்ம திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ண பண்ண நமக்கு வந்துட்டு புது ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் சொல்றேன், நீங்க எல்லாருமே ரொம்ப யூனிக். உங்க எல்லாரோட ஒரு செயலுமே இந்த சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அந்த தாக்கம் முடிஞ்ச அளவு பாசிட்டிவான தாக்கமா இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல கேட்ச் அப் பண்ணலாம். பை.